மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். மனைவி மீது அதீத பாசம். மனைவி இறந்ததன் பின்னதாக அவருடைய சமாதியில் நினைவு சின்னம் கட்டிய கணவர் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவி இறந்துள்ள சோகத்தை தாங்க முடியாது அவருடைய துயரத்திலேயே வசித்து வந்திருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு ஏதாவது தன்னுடைய மனைவிக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் சமாதிக்கு சென்று அங்கு இதய வடிவிலான ஒரு சின்னத்தினை அமைத்திருக்கின்றார். இதனை பார்த்தவர்கள் பலரும் அவருக்கான ஆறுதலான பதிவுகளை வழங்கி வருகின்றார்கள். இந்த சம்பவம் இந்தியா மாநிலம் தெலுங்கானா அனுமகொண்டா மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியினர் தான் சிவராஜ் மற்றும் மானசா என்ற தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கின்றார்கள். இதில் மானசா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார் அவருடைய கணவர். எனினும் அவர் உடல் நல குறைபாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். எனினும் தன்னுடைய மனைவியுடைய இறப்பை தாங்க முடியாது துயரில் வசித்து வந்த கணவர் உடனடியாக தன்னுடைய மனைவியுடைய சமாதிக்கு சென்று அங்கு அவருடைய சமாதிக்கு மேல் அழகான ஒரு தாமரை போன்று வட்ட வடிவில் அமைத்து அதற்குள் இதயம் போட்டு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவது போன்று புகைப்படம், அதாவது அவருடைய கண்ணீர் அஞ்சலி என்ற அந்த புகைப்படத்தையும் போட்டிருக்கின்றார். அதை பார்த்தவர்கள் பலரும் இறந்த மனைவி மீது இவ்வளவு பாசமாக இருக்கின்ற கணவர் என்று பதிவுகளை பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த விடயம் குறித்து சிவராஜிடம் கேட்ட பொழுது ஷாஜகான் தன்னுடைய மனைவியின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். அது எவ்வளவுக்கு பேசப்படுகின்றது என்று எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற இடத்தில் நான் என்னுடைய மனைவிக்காக ஒரு இதயம் போன்ற சின்னத்தை மட்டும்தான் கட்டி இருக்கின்றேன். இதை கூட நான் செய்யாவிட்டால் அவருடைய கணவராக இருந்ததற்கு என்ன பிரயோசனம் என்ற மாதிரி அவர் கூறிய விடயம் பேசு பொருளாக இருக்கின்றது. அதாவது இவரால் கட்டப்பட்ட அந்த நினைவு சின்னமானது 8 அடி உயரம் கொண்டதாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த புகைப்படமானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு இந்த கணவருடைய செயற்பாடு குறித்தும் பலரும் பேசி வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு என்பது பந்தமாக நிலைக்கக்கூடிய ஒரு உறவு. கணவன் இறந்த துக்கத்தை தாங்காமல் மனைவி உடனே உயிரை மாய்த்துக் கொள்வது, மனைவி உயிரிழந்த சோகத்தை தாங்காமல் கணவன் உடனே உயிரை மாய்த்துக் கொள்வது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்து வருகின்றது. இப்படி இருக்கின்ற இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் வாழ வேண்டும் என்றதை பொருட்படுத்தி தன்னுடைய மனைவி மறைந்த துயரத்தை தாங்க முடியாது அவரை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் அந்த சின்னத்தை அவர் செய்திருக்கின்றார் என்பதுதான் பலராலும் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களையும் சந்திக்கும் வரையில் வணக்கம்.